வீட்ல தனியா இருந்த துரை, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தையும் நல்லாவே பார்க்குறான். நல்லா நோட் பண்ணிட்டு இதுக்கு மேல இருந்தா ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்குன்றதுனால, வீட்ட விட்டு ஓட எவ்வளவோ ட்ரை பண்றான். ஓடவும் முடியல அவனால. வெளியவும் போக முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ வீட்ட விட்டு வெளிய ஓடி பக்கத்துல இருக்க பைபாஸ்ட்ட போய் துரையும் நிக்கிறான். பைபாஸ் கிட்ட போய் நின்ன துரையோ, அதுக்கடுத்து மூவ் ஆன் ஆகி வேற எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போலாம். ஏன்னா, நியர்பை வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பைபாஸ் இருக்கு. சரி, அந்த பார்த்த உருவம் வெளியிலயே வந்து எதனா பண்ணிருமோன்றனால பைபாஸ விட்டு போக ட்ரை பண்றான். அப்படி போக ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் அவன போக விடாம தடுக்குது. அந்த டைம்ல அவன் சரி எப்படியாச்சும் இங்கேருந்து போய் தான் ஆகணும்ன்றனால கொஞ்சம் மூவ் ஆகும்போது அவன் முன்னாடி ஒரு கருப்பு கலர்ல ஒரு நாய் வந்து குலைச்சிக்கிட்டே நிக்குது இவனை பார்த்துட்டு. என்னடா இது திடீர்னு நம்ம வீட்டில் தொல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா இங்கே ஒரு நாய் நம்மளை கடிக்க வர மாதிரி நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து சரி இது கடிக்காது அப்படின்னால போக ட்ரை பண்ணுறான். கடிக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் போக அவன் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலுமே அந்த நாய் விடாமல் குலைச்சிக்கிட்டே அவனை நோக்கி வருது. இதுக்கு மேலே என்ன இதுகிட்ட கடி வாங்கி செத்துரும்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு வேகமாக துரையும் ஓடி போகிறான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்க துரையும் பின்னாடி பார்த்துட்டு நாய் வருதான்னு பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல அவனை துரத்திட்டு வந்த நாய் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது. நாய் மறைஞ்சதும் துரைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பார்த்தோம், சரி அதுல இருந்து தப்பிச்சு இங்க வரலான்னு பார்த்தா நம்மள நாயும் துரத்திட்டு வருது. துரத்திட்டு வந்த நாயோ திடீர்னு மறைஞ்சிருச்சு. என்னடா இது, நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணிச்சு அந்த நாய், நல்லதா கெட்டதா ஒண்ணுமே தெரியாம துரையோ ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றான். இல்லை வீட்டுக்கு போனா எதுனா ஆகிரும்னு சொல்லிட்டு அந்த டயத்தை கடந்து காலை ஆகட்டும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரமா இருக்க ஒரு மரத்துக்கிட்ட அங்கேயே போய் உட்காந்துடுறான். அப்படியே அங்கேயே துரை நேரத்தையும் கடக்கிறான். கிட்டத்தட்ட மணி 7 ஆச்சு. இதுக்கு மேல இங்கே உட்காந்துட்டு இருந்தா அங்கிட்டு வர்ற போலீஸ் எதுவும் என்ன நீ உட்காந்துருக்க சம்திங் விசாரிப்பாங்கன்றனால அகைன் திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி துரை வீட்டுக்கும் போறான். துரை திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நைட் எப்படி பூட்டி இருந்துச்சோ டோர் அதே மாதிரி பூட்டின மாதிரியே இருக்கு. ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப நேரமா ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கான். சரி ஒரு கட்டத்துல உள்ள ஓப்பன் பண்ணி போவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான். அப்படி உள்ள போய் பார்க்கும்போது துரைக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நைட்டு இருந்ததுக்கும் இப்பயும் ரூம் வந்துட்டு நைட் நடந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ரொம்ப அப்படியே நார்மலா இருக்கு. என்னடா இது நைட் நம்ம கண்டதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை கனவா ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டயத்துல அவனுக்கு ஒரு தாட் வருது, என்னன்னா இன்னும் 2 நாள் இருக்கு லீவு, 2 நாள் இவன் இங்கே தனியாக தான் இருக்கணும். டோட்டலாக அந்த பில்டிங்கில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி 2 நாளாக ஓட்ட போகிறோம், நம்ம அகைன் வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவுக்கும் கால் பண்ணி இப்படி கேட்குறான். அம்மா எனக்கு சம்திங் மனசு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்குது, நான் வேணா வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவோ டேய் என்னடா விளாட்றியா, இதுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வாடான்னு சொன்னோம், நீ தான் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வரல, அங்கேயே இருக்கேன்னு சொன்ன, இப்போ என்னன்னா ரிட்டன் வர்றேன் அப்படின்ற, நீ வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ வந்த உடனே கிளம்புற மாதிரி இருக்கும், ஒரு நாள் இருந்துட்டு இதுக்கு எதுக்குடா நீ வரணும், உனக்கு தான் அலைச்சல், நீ அங்கேயே இருறா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மன கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீ வீட்டில் இருக்க வீட்டில் இருக்க சம்திங் சாமி ரூமில் சாமி கும்பிட்டு இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீ நல்லா உனக்கு மனசார நீ சாமியை கும்பிட்டுக்கோ, உனக்கு மனசில் இருக்க எந்த பாரமுமே இருக்காது, நீ உனக்கு நார்மலாக ஃபீல் ஆகும், உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணி என்னதான் ரூமில் அமானுஷமான நிறைய இன்சிடென்ட் நடந்தாலுமே அது எதையுமே அவன் அவங்க அம்மாட்ட சொல்லலை. இன்கேஸ் அவன் சொல்லி எங்கள் அம்மா இந்த இடத்துல தங்க விடாமல் வேறு எதுனா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றனாலேயே இது எல்லாத்தையும் மறைக்கிறான். மறைச்சிட்டு அம்மா சொன்ன மாதிரியே கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி பக்கத்தில் சிவன் கோயிலுக்கும் போகிறான். அங்கே போயிட்டு நல்லா வேண்டிக்கிறான். வேண்டினது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் அந்த கோயில் அந்த கோயில் பூட்டுற வரைக்கும் அங்கேயே இருக்கான். இருந்துட்டு நைட்டு ரிட்டன் திரும்பவும் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போன துரை இந்த தடவை சரி நம்ம பயந்தா தான் நமக்கு ஒரு மாதிரி அனுத்துது, நம்ம பயத்தை எதுவுமே காட்டிக்காம இவ்வளோ நாள் அவன் ரூமில் ஒரு விண்டோ இருக்கும், அது பின்னாடி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 செக் பண்ணுங்கள். அந்த டோரை எப்பயுமே பூட்டி தான் இருக்கும். இதுக்கு இவ்வளோ நாள் பூட்டி வச்சுருந்தான் அந்த டோரை இந்த டைம் அவன் ஓப்பன் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதனால் என்னென்ன நடக்குதோ அந்த இன்சிடெண்ட்லாம் அவன் ஒரு டைரியில் எழுதி வைப்பான். ஸோ இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்லாம் எழுதலான்னு சொல்லிட்டு அந்த ரைட்டிங் டேபிளையும் எடுத்துகிட்டு அந்த விண்டோக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நடந்த சம்பவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கிறான். அப்படி அதை எழுதும்போது அவனுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு அமானுஷ சம்பவம் நடக்குது. அங்கே என்ன நடந்துச்சு, டைரியில் என்ன எழுதுனா அப்படின்ற எல்லாத்தையுமே நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பார்ட்டாக போடுறீங்க, ஒரு ஸ்டோரியை முழுசாக போட மாட்டீங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு பார்ட்டுமே சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டயத்தில் நான் இந்த பார்ட்டோட என் பண்ணுறேன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தான் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நான் இந்த வீடியோ போட்ட
1 ஆர் 2 டேஸ் கழிச்சு தான் பேலன்ஸ் ஸ்டோரியும் அவர் எனக்கு குடுத்துக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கும் ஒர்க் இருக்கனால. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால ரொம்ப நாள் உங்களையும் வெயிட் பண்ண வைக்க முடியல. நெறைய பேர் பார்ட் 2, பார்ட் 3 சம்திங் இந்த மாரி கேட்கறனால தான் நான் இப்போ எனக்கு இதுவரைக்கும் எவ்வளோ ஸ்டோரி குடுத்துருக்காங்களோ, அத நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ அடுத்து அவரு ஸ்டோரி சென்ட் பண்ணோனே நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஸ்டோரி சென்ட் பண்றேன். ஐ மீன் சொல்றேன். அதுவரைக்கும் டாட்டா, பாய்.